வணக்கம் சார். வணக்கம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 பார்ட்டாக காவிரி பிரச்சனையை பற்றி மட்டும் துரோகம் செய்த காங்கிரஸ், துணை போன திமுக அப்படின்ற மாதிரி கூட, துணை போனன்றதை விட விட்டு கொடுத்தேன்னு சொல்லலாம். விட்டு கொடுத்த துரோகத்தை கண்டுக்காம விட்டு கொடுக்குறது இல்லை, அந்த மாதிரி. காவிரி பிரச்சனைன்னு பேசிடுவேன். நான் காவிரி பிரச்சனையை தொட்டால் தான் மேகதாட்டுக்கு வர முடியும். அதில் மேகதாட்டுக்கு பின்னாடி வருவோம். ஏன்னா ஆற்றல் மிகு பேச்சு பேசியிருக்காரு. ஆற்றல் மிகுன்னு எல்லாம் சொல்கிறாங்க. என்ன ஆற்றல் மிகுன்னு தெரில. இது ஒரு சம்பிரதாய வார்த்தையாக போச்சு, ஆற்றல் மிகு. அப்புறம் பொன்னியின் செல்வன், உதயநிதியா? ஆமாம், வேற என்ன, ராஜேந்திர சோழர் பரம்பரை இல்லை. அப்போ அவர் பராந்தக சோழன் அப்பா, அவர் ராஜராஜனா, ராஜேந்திரன், அது இப்படியே தொடருது வந்ததுனால. அதில் வரகுண பாண்டியனா ஏதோ ஒருத்தர் இருக்கார், 5 எல்லா அரசர்களையும் பார்த்தவர். நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம்னு நினைக்கிறேன், தேர்தலுக்கு முன்னாடி. இவர்கள் பேசுகிறது வசதியாக சில இதெல்லாம் பேசணும். நம்ம சேனல் ஆரம்பிச்சோம்னான்னு தெரில. அது வந்து துரைமுருகன், அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும். அதனால் அவர் பொன்னியின் செல்வன், புது பட்டம். இப்போ காவிரி பிரச்சனை பற்றி பேசிட்டு இது போவோம். ஏன்னா அவர் ரொம்ப ஒரு வரம்பு மீறி பேச ஆரம்பிச்சிருக்காரு மறுபடியும். சரி, காவிரி பிரச்சனை என்னதான் பிரச்சனை, எங்கே அது உருவாகுது, ஏன் காங்கிரஸ் துரோகம் செஞ்சது அப்படின்னு சொல்லணும்னா, முதல்ல இந்த விஷயத்தை புரிஞ்சிக்கணும். பூகோள ரீதியாக தென்னிந்தியா, அதில் காவிரி, மற்ற கபினி, அந்த ஏரங்கி, அமராவதி, இது மாதிரி பல ஆறுகள் ஓடி தமிழகம் உள்ளிட்ட கீழ்ப்படுகை மாநிலங்களுக்கு போகுது. இதில் காவிரி கிளை நதிகள்லாம், காவிரி நதி உருவாகிற இடம் அது மேல் மாநிலம், கீழே இருக்கிற மாநிலம், அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது மைசூர் மாகாணம், சென்னை மாகாணம், சென்னை மாகாணத்தில் கேரளாவுடைய சில பகுதிகள், ஆந்திராவுடைய பகுதிகள். அப்போ மைசூர் மாகாணம், சென்னை மாகாணம் இருந்த காலகட்டத்தில் காவிரி பிரச்சனை ஒரு இஷ்யூவாக வருது. இதில் 1892 தமிழகத்துடைய நீர் பயன்பாட்டு உரிமைகள் அது பாதுகாக்கப்படணும் அப்படின்றதுக்காக 1892 ஒரு இது போடுறாங்க. அதற்கு பிறகு சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த மாகாணங்கள், இதில் மைசூர் மாகாணம், சென்னை மாகாணம்ன்றப்போ சுதந்திரத்துக்கு முன்னாடி, இந்த பிரிட்டிஷ் காலத்தில் 1924 ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. ஆனால் 2 ஸ்டேட்டு, நீங்கள் கிருஷ்ணராஜ சாகர் அணை கட்டிக்கலாம், நீங்கள் மேட்டூர் அணை கட்டிக்கலாம். அந்த நதி பாயிறது அந்த இதை பொறுத்து அந்தந்த மாநிலங்களுடைய நீர் தேவைகள் ஏற்றது போல் பாசனம் அதை ஒட்டி நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்னு. அதில் கிட்டத்தட்ட 265 டிஎம்சி தண்ணீர் வரைக்கும், நல்ல மழை பெஞ்சதுன்னா 400 டிஎம்சி வரைக்குமே நமக்கான ஒரு இது ஓடுது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1924 இந்த இது போகுது. இந்த ஒப்பந்தம் இது நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது காவிரி பூகோள ரீதியாக நான் சொன்னேன்ல, 53 மொழிவாரி மாகாணங்கள் பிரிக்கிறாங்க. அப்போது சென்னை, மெட்ராஸ் பிரசிடென்சி, மைசூர், கேரளம், ஆந்திரா, இப்படி பிரிக்கிறாங்க. இதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த இது அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு உரிய இதெல்லாம் போய்கிட்டு இருக்குது. இதுக்கு நடுவில் 1967 தேசிய கட்சியான காங்கிரஸ் தமிழகத்தில் தோற்கடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் தேசிய கட்சியை புறக்கணிக்கின்ற அரசியல் சூழல்கள் அதிகமாக இருக்குது. அப்போது காங்கிரஸ் இங்கே திமுக காங்கிரஸ்னு ஒரு பெரிய இது போகுது. 52 பொது தேர்தல், முதல் பொது தேர்தல் காங்கிரஸ் ஆட்சி. 57 திமுக 15 சீட்டு, 62 திமுக 50 சீட்டு, 67 திமுக ஆட்சி பிடிக்குது. அப்போ இந்த 3 தேர்தலிலேயே திமுக ஆட்சி பிடிக்குது, காங்கிரஸ் அகற்றப்படுது. அப்போ அங்கே பிரதான கட்சின்னு பார்க்கும்பொழுது திமுக ஒரு தேசிய கட்சி காங்கிரஸ். ஆந்திராலையும் இது கர்நாடகாவில் காங்கிரஸ் தான் பிரதான கட்சி. அப்போ 67 இங்கே புறக்கணிக்கப்பட்ட உடனே 58 இந்த 24 ஒப்பந்தத்தை மீறி வேறு எதுவும் பண்ணக்கூடாது, புதிதாக, அதாவது 2 அணை தான், அதுக்கப்புறம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னா அவர்கள் மேல்படுகை மாநிலம்ன்றதுனால நீரை தேக்கி வைக்கிறதுக்கு ஹேமாவதி, கபினி, ஹாரங்கி 3 அணைகளை கட்டுறாங்க. அந்த காலகட்டத்தில் 1960களுடைய இறுதியில் ஃபஸ்ட்டு ஹேமாவதி அணை, அடுத்து ஹாரங்கி அணை, கபினி அணை.
இது 3ஐயும் வந்து முன்னெடுக்கிறாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு இது கூட கவர்மெண்ட்டு, காங்கிரஸ் கவர்மெண்ட்டு இங்கே இருந்து கேட்கலன்னு சொல்லலாம். 2வது 2 அணைகளுமே கபினியும் ஹாரங்கியும் வந்து 68 தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒன்று 75, இன்னொன்று 79 முடியுது. அப்போ இந்த மாதிரி 3 அணைகளை இவர்கள் கட்டும்பொழுது நமக்கு நீர்ப்பாசனங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுது. ஹேமாவதி அணை வந்து காவிரியுடைய முக்கிய கிளை நதி. இதோடைய நீர்த்தேக்க திறன் வந்து 37 டிஎம்சி. இதனால் மழை காலத்தில் காவிரிக்கு இயற்கையாக வந்த நீருடைய ஒரு பகுதி அணையில் சேமிக்கப்படும் 37 டிஎம்சி. கர்நாடகாவுடைய பாசன பரப்பு அதிகரிச்சிட்டாங்க இந்த பீரியட்லேயே. ஏன்னா நமக்கு விட அவங்க வந்து பாதிக்கும் கம்மியாக தான் இருந்தாங்க பாசன பரப்பு, நம்ம தான் அதிகம். அதனால் மேட்டூர் அணைக்கு வர்ற நீருடைய அளவு அந்த வர்ற டைமும் மாறுபட்டது. இப்போ ஜூனில் வர்றது செப்டம்பரில் வந்தால் யாருக்கு நான் யூஸு? ஜூன் தான் முக்கியம். ஆடிப்பெருக்கு இந்த இது அந்த இது குறுவை சாகுபடி திறந்து விடுறது இந்த மாதிரிலாம். அப்போது குறுவை சாகுபடி, சம்பா சாகுபடி, ஆடிப்பெருக்கு இந்த மாதிரி பல இது நம்ம அது காவிரியை ஒட்டி இருக்குது. காவிரி ஆடிப்பெருக்குலாம் இன்றைக்கி வறண்டு போய் கிடக்குது. கரெக்டாக ஆடிப்பெருக்கு அன்றைக்கி தான் போராட்டம் நடத்துகிறாங்க. ஆடிப்பெருக்குன்றது தமிழர்கள் வாழ்வோடு ஒன்றிய ஒரு இது. அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் இவர்கள் 37 டிஎம்சி ஃபஸ்ட்டு இது போச்சா. செகண்ட் வந்து கபினி. இது ஒரு பெரிய ஆறு. இந்த ஆறு வந்து இதுடைய 19.5 டிஎம்சி தண்ணி தேக்கிற ஒரு அணை கட்டுறாங்க. இதனால் கபினி மூலம் வந்த நீர் கட்டுப்படுத்தப்பட்டு இதில் வந்து மற்ற நாடுகளில் தண்ணி வருமா. வறட்சி காலத்துலேயும் கபினி நீருடைய தண்ணீர் நமக்கு வந்துக்கிட்டு இருக்கும். வறட்சி காலத்துலேயும் வர்ற தண்ணி கபினி அணை கட்டினதுனால நமக்கு சுத்தமாக இல்லாமல் போச்சு. 19 டிஎம்சின்னு என்ன சும்மாவா? அதனால் இது என்னென்னா தமிழ்நாட்டு கிடைக்க நீர் குறையா இது பண்ண காவிரி டெல்டா பாசனத்திற்கான நீர் கிடைக்கிறதுல வறட்சி காலம்னா அந்த மே ஜூனு அப்போ அது போச்சு. இப்போ ஜூன் 12 ஏன் இல்லை? கபினி அணையில் நீங்கள் அப்போ கட்டினது இதாகல. ஹாரங்கி இது வந்து ஹாரங்கி இது ஒரு துணை நதி. இது வந்து 8.5 டிஎம்சி. இதனால் நமக்கு வர வேண்டிய 8.5 டிஎம்சி தண்ணி இதில் போச்சு. இது சிறிய அணையாக இருந்தாலும் மேல் பகுதியில் நீரை தேக்குவதால் காவிரிக்குள் வரும் ஓட்டம் குறைந்தது, அந்த ஸ்பீடு குறைஞ்சிச்சு. உள்ளூர் பாசன திட்டங்கள் விரிவடைந்ததால் கீழ்ப்பகுதிக்கு செல்லும் நீரின் அளவில் தாக்கம் ஏற்பட்டது. மொத்த விளைவு இந்த 3 அணைகளும் சேர்ந்து கர்நாடகாவின் நீர்த்தேக்க திறனை அதிகரித்தன. மேல் பகுதியில் நீரை சேமித்து பாசன பரப்பை விரிவுபடுத்த உதவின. இதனால் தமிழ்நாட்டின் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் காலம் தான் முக்கியம், அளவு மற்றும் தொடர்ச்சியில் மாற்றம் ஏற்பட்டது. இப்போ 170 டிஎம்சி கொடுத்துட்டோம்ப்பா அப்படின்னா செப்டம்பர் அக்டோபரில் பருவமழை காலத்தில் உபரி நீரை திறந்து விட்டு 170 டிஎம்சி கொடுத்துட்டோம்ப்பானா அது இல்லை. எனக்கு மே ஜூனு ஜனவரி இந்த மாதிரி காலங்களில் வரணும். நீ அதெல்லாம் அணை கட்டி தடுத்துட்ட. தமிழ்நாடு இது வந்து தொடர்ந்து வாதிட்டது. இது வந்து எவ்வளோ நீர் இதனால் நமக்கு இழப்பு ஏற்பட்டதுன்னு ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை. ஆனால் இத்தனை டிஎம்சி தண்ணி அவர்கள் தேக்கி வச்சாங்க. அந்தந்த காலகட்டத்தில் வர வேண்டிய இது இப்போ காவிரினா அதுக்கு ஒரு சீசன் இருக்கும். அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பெய்கிறது, தென்மேற்கு பருவமழை அந்த இதெல்லாம். நீங்கள் கபினினா அது வேறு ஒரு காரணம் வரும். இந்த மாதிரி எல்லாமே. அப்போ இந்த 3 அணைகளும் 68களில் 2, 58ல் ஆரம்பித்து 68களில் முடிந்தது. இந்த மாதிரி 3 அணைகள் கட்டப்பட்டது. இது எல்லாமே 1924 அந்த ஒப்பந்தத்தை மீறிய செயல். அப்போ 67 ஆட்சிக்கு வந்த திமுக 68களில் இந்த நிலைமைக்கு என்ன அப்ஜெக்ட் பண்ணுச்சு? அன்றைய பொதுப்பணித்துறை அமைச்சர் கலைஞர். அன்றைக்கி நீர்வளத்துறை அதெல்லாம் தனியாக இல்லை, எல்லாமே பொதுப்பணித்துறை கீழே தான் இருந்திருக்கும். என்ன பண்ணீங்க? கேள்வி வருமா வராதா? அப்போ இப்போ தாவேகா சொல்கிற மாதிரி அப்போ திமுக புதுசுன்றீங்களா? வேற என்ன இதோட கொடுமைங்க. 3 அணைங்க. நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணுமா வேணாவா? எப்போ அப்ஜெக்ட் பண்ணுறாருன்னா 1971 ஒரு வழக்கை போடுகிறார். திமுக போடுது. 3 நாள்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் இல்லை கட்டிக்கிட்டு இருக்கு. ஆன் கன்ஸ்ட்ரக்ஷன் 75, 79 தான் 2 முடியுது. முதல்ல 1 கட்டி 68 முடிஞ்சிருது. இந்த ஹாரங்கியும் கபினியும் அதுக்கப்புறம் தான் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷனுக்கே நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணியிருக்கணும். அப்போ 56 ஒரு இது இருக்குது சட்டம். இது வந்து கோர்ட்டு வந்து இந்த மாதிரி பண்ண முடியாது. அதுக்கு ஒரு தனி சட்டம் நம்ம அந்த இதில் கொடுக்குறாங்க அரசியலமைப்பு சட்டத்தில். 56ஆம் ஆண்டுடைய இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட்
பிரிவு 4 இது கீழே காவிரி மத்திய அரசு உடனடியாக காவிரி தீர்ப்பாயம் ட்ரிபுனல் அமைக்கணும் அப்படின்னு. இது வந்து 71 தான் இவங்க இதுக்கு வற்புறுத்துகிறாங்க அந்த வழக்கில். அந்த வழக்கில் இவர் போடுறதுல எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்கள். கலைஞர் என்னமோ போராளியாக தான் வந்தார், அப்புறம் என்ன ஆனான்னு தெரியாது. அப்போ அது 71 அந்த வழக்கு போடுறாங்க. உண்மையிலேயே கரெக்டான வழக்கு. அந்த வழக்கு போட்டு அதை போட்டு ஜெயலலிதா மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு இந்த பிரச்சனை இப்போலாம் பெருசாக இருக்காது. நம்ம மேலே ஒரு பயமும் இருந்திருக்கும், இவன் வந்து கேட்பான்டா அப்படின்னு. நீங்கள் கேட்காம விட்டது தான். இப்போ வீடு கட்டுறீங்க, பக்கத்து வீட்டிலேருந்து போட்டு நெருக்கிறாங்க, கோர்ட்டில் வழக்கு போடுறீங்க, நடுவில் ஒருத்தர் ஊர் தலைவர் வந்து வாப்பா பேசிக்கலாம்ப்பா இருப்பா அப்படின்னோன்னா பேசிக்கலாம்னு அவன் நல்லா இழுத்து கட்டிட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் கோர்ட்டுக்கு போகிறீங்க. கோர்ட்டுக்கு போனால் இங்கே எவ்வளோ தூரம் கட்டினது எவ்வளோ நேரம் ஆகும்? அது போயின்னு தானே இருக்கும். அந்த மாதிரி தான் 3 அணை கட்டினதுக்குன்னா நான் இடிச்சே தள்ள போகிறாங்க. அப்போ 71 ஆன் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்த இதுவை வந்து இவர் வந்து தமிழக அரசு வழக்கு போடுது. அதனுடைய முக்கிய கோரிக்கை என்ன? காவிரி நதிநீர் தொடர்பான தகராறுகள் இருப்பதாக அறிவிக்க வேண்டும். பிரச்சனை இருக்குன்னு அறிவிக்கணும், சும்மா 56ஆம் ஆண்டின் இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்டின் பிரிவு 4 கீழ் மத்திய அரசு உடனடியாக காவிரி நீர் தீர்ப்பாயம் அமைக்க வேண்டும் என்று உத்தரவிட வேண்டும். இது எப்போ அமைச்சாங்க? ட்ரிபியூனல் 2007. அதுதான் அதை தான் சொல்கிறேன், துரோகத்துக்கு துணை போகிறது. அப்புறம் உக்காந்துக்கிட்டு இன்றைக்கி நாங்கள் தான் பெரிய இது என்ன அவர் பேசுகிறாரு பரந்தாமன். தம்பி நீ விரல் சூப்பிந்தப்போ பரந்தாமன் சார் நீங்கள் விரல் சூப்பிந்தப்போ நடந்ததையும் இது ஒன்று. என்ன தலைவர் உங்கள் தலைவர் தமிழ்நாடு தலைவர் என்னத்தை விட்டு கொடுத்தாரு அப்படின்னு. அப்போ இந்த போடுறாங்க. இது ரொம்ப முக்கியமானது, தீர்ப்பாயம் அமைக்கணும்னு. அப்போதைய மைசூர் அரசு புதிய அணைகள், நீர்த்தேக்கங்கள் மற்றும் பாசன திட்டங்களை செயல்படுத்தக்கூடாது என்று இடைக்கால தடை வழங்க வேண்டும். கரெக்டாக தான் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் கட்டக்கூடாது பாசன திட்டங்கள்லாம். தமிழகத்தின் நீண்டகால நீர் பயன்பாட்டு உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா 24 போட்ட ஒப்பந்தம் பாதுகாக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. 1892 மற்றும் 1924 ஒப்பந்தங்களுக்கு முரணான வகையில் கர்நாடகா எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும். அந்த ஒப்பந்தம் மாரி தானே 3 அணை கட்டுறாங்க. ஒரு அணை கட்டி முடித்தாங்க, 2 அணை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த வழக்கு போடுற டைமில் 71. அப்படி பிரேயர் அவர் கேட்குறாரு. இந்த வழக்குடைய முடிவுன்னா இங்கே தான் காங்கிரஸ் செய்த துரோகம், அந்த துரோகத்தை தட்டி கேட்காமல் அதுக்கு துணை போனது. இந்திரா காந்தி வர்றாங்க. இந்திரா காந்திக்கு என்ன பிரச்சனை? யாரை கேடு கட்டு போனால் என்ன? காங்கிரஸ் தேவராஜ் அரசு தலைமையில் கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்குது. இங்கே எங்களை தோக்கடிச்சிட்டிங்க. உங்கள் கவர்மெண்ட்டை பார்த்தாலே எங்களுக்கு எரிச்சல். தொடர்ந்து காங்கிரஸ் அரசு, அங்கே இருக்கிற கர்நாடகா காங்கிரஸ் அரசு தமிழக நலனுக்கு எதிராக அங்கே அணை கட்டிகிட்டு இருக்குது. அப்போ பிரதமர் இந்திரா யாருக்கு துணையாக போவாங்க? கர்நாடகாவுக்கு தான். அதுக்கு நேரடியாக வந்தால் கலைஞர் ஒத்துக்குவாரா? இல்லை தமிழ்நாட்டில் பிரச்சனை வரும். அப்போ என்ன பண்ணுறாங்க? இருங்க பேசிக்கலாம். ஏங்க எங்கள் வீட்டை தாண்டி இவ்வளோ சோறு கட்டணும், இருங்க பேசலாங்க. நான் கோர்ட்டுக்கு போயிருக்கேங்க, போலீஸ் கோர்ட்டுக்கு போய் நடவடிக்கை எடுக்கணுங்க. அது என்னங்க எங்கள் இதுக்குள்ளே வர்றாரு, நீங்கள் என்ன பேசுகிறீங்க? இருங்க பேசலாங்க. நீங்கள் என்னங்க ஃபேக்ட் ஃபைண்டிங் நம்ம இது போட்டுடலாங்க. அதில் ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி, உண்மை கண்டறியும் குழு போட்டு என்ன உண்மைன்னு நம்ம கண்டறிவோம். நீங்கள் ஏன் கோர்ட்டு கேஸ்லாம் போகிறீங்க? பார்த்துக்கலாம். டேய் தப்பு நடந்தானே கோர்ட்டுக்கே போகிறாங்க. நீ எதை மீறல, அந்த உரிமைகள் பாதுகாக்கணும், கட்டுமானங்கள் பண்ணுற, பாசன திட்டங்களை புதுசாக நிறைவேற்றுற, அணைகள் கட்டுற, இந்த மாதிரிலாம் பண்ணுறது, அப்புறம் எங்களுடைய உரிமையான நீரை கொடுக்க மாட்டுற. அப்போது ஒரு ட்ரிபுனல் இருந்தால் அது பார்த்துக்கும். ட்ரிபுனலுக்கு அப்புறம் ஆணையம் ஒன்று அறிவிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, கோர்ட்டு அறிவிக்குது. இப்போ ட்ரிபுனல் இருந்தால் அது பார்த்துக்கும். அது அந்த 56 வந்த சட்டம், இன்டர்ஸ்டேட் ரிவர் பிரச்சனை இதில் வர்ற அரசியலமைப்பு சட்டம், அந்த பிரகாரம் எங்களுக்கு அமைச்சு கொடுன்னு கேட்குறாரு. அதுலேயுமே இதை உச்சநீதிமன்றத்தில் அதெல்லாம் முடியாதுங்க, எங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை, உங்கள் கவர்மெண்ட் அங்கே இருக்குது, நீங்கள் பிரதமராக இருக்கீங்க, விடுங்க நான் பார்த்துக்குறாங்க, அப்படி தானே சொல்லணும். இவர் என்ன பண்ணுறாரு? அது என்ன சொல்கிறாங்க, இவர் எப்படி சொல்கிறாரு பாருங்கள். அது ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போடுறாரு கலைஞர். ஆமாம், போட்டு இது எனது சொந்த தனிப்பட்ட முடிவு அல்ல. எப்போவுமே அவர் இந்த மாதிரி விஷயத்தில் நைஸாக கழட்டிவார். அனைத்து கட்சி கூட்டத்தில் ஆலோசித்து தேவைப்பட்டால் மீண்டும் வழக்கு தொடரும் உரிமையை வைத்து கொண்டே, தேவைப்பட்டால்
மீண்டும் வழக்கு தொடரும். இதுதான் கவுக்கிறதுன்றது. எவனோ கேள்வி கேட்டால் ஏம்பா நானே விட்டா குத்துட்டேன், இதில் தப்புனா உடனே வழக்கு தொடரலாம்பா, அந்த உரிமை நமக்கு இருக்குது. ஏம்பா என்ன வழக்கு தான் தொடர்ந்துட்டு எதுக்கு வாபஸ் வாங்குறேன்? ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி போட்டு உண்மை என்னன்னு கண்டறிகிறேன்னு சொல்லிக்கிறாங்க. குழு. அதனால் நம்ம வாபஸ் வாங்குகிறோம். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஏன் முடிவு இல்லைங்க, எல்லா கட்சிக்காரங்களும் ஒத்துக்கிறாங்க. அதனால் வழக்கு தொடரும் உரிமை வைத்துக்கொண்டே தற்காலிகமாக வழக்கை வாபஸ் பெற்றோம் அப்படின்னு சொல்கிறார். இதனால் என்ன ஆச்சுன்னா பேச்சுவார்த்தைகள் ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டின்னு அப்படியே போச்சு. இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணுன்னா, இவர் காவிரி நதி நீர் இந்த மேகதாட்டு பிரச்சனையில் அனைத்து கட்சி தீர்மானம் கொண்டு வந்தார்ல, அதில் திமுக ஒரு விளையாடிச்சு தெரியுமா? உதயநிதி அவர்கள் சொன்னது நடுவர் மன்றம், மேகதாட்டுக்கு தனி நடுவர் மன்றம் அமைக்கலாம். இது கவுக்குற வேலை. இவருக்கு அனுபவம் இல்லைன்னு தெரிஞ்சுதா, உடனே அதை தீர்மானத்தில் ஏற்றிட்டார். விவாதம் எதுவும் வைக்காம எடப்பாடி எதிர்த்தார். ஆமாம், அன்புமணி எதிர்த்தார், எல்லாரும் எதிர்த்தாங்க. ஏன்னா இதுதான் நான் சொல்கிற அந்த முன்கதை. ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி வச்சு உண்மை கண்டறியலாம், நீங்கள் வழக்கை வாபஸ் வாங்குங்க, என்ன உண்மைன்னு கண்டறிஞ்சு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு இந்த ஆப்பங்கதையாக இந்த மத்திய அரசு வருது. மத்திய அரசுடைய ஆட்சி காங்கிரஸ் அங்கே நடக்குது. மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி. யார்? இந்திரா காந்தி. துரோகம் பண்ணுறதுக்குன்னே உள்ள ஆள். அவங்க நம்மளை வாபஸ் வாங்க சொல்கிறாங்க. இவர் வாபஸ் வாங்குறாரு. இவராக வாங்கிட்டாருன்னா சிக்கல் வரும்னு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒரு தீர்மானத்தை போட்டு, இதுதான் இப்போவே இவ்வளோ லக்கட பாண்டியில் இருக்காங்கன்னா அன்றைக்கி எவ்வளோ லக்கட பாண்டியில் இருந்திருப்பாங்க. போட்டு தேவைப்பட்டால் மீண்டும் வழக்கு தொடருவோம் என்ற உரிமையை கையில் வைத்து கொண்டு நம்ம வாபஸ் வாங்கலாம் அப்படின்னு வாபஸ் வாங்குறாரு. என்ன காரணம் சார் வாபஸ் வாங்க? காங்கிரஸுக்கு தான் 71 2 பேரும் கூட்டு அரசியல் ஆதாயத்துக்காக. அரசியல் ஆதாயம் 71 சம்பவம் நானும் நாளைக்கு பேசுகிறேன். காங்கிரஸ் ரெண்டாக உடையுது. காமராஜர் தலைமையில் பழைய காங்கிரஸ், தமிழ்நாட்டில் அவங்க தான் வெயிட்டு. இந்திரா காங்கிரஸுக்கு ஒன்றுமே இல்லை. இவர் வழியே போய் ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆதரவு கொடுக்குறாரு. அது எனக்கு என்ன சரியாக ஞாபகம் இல்லை, நாளைக்கு வேணால் நான் பற்றி விரிவாக பேசுகிறேன். அப்போது இந்திரா காங்கிரஸ் கூட இவங்க கூட்டு, அந்த கூட்டில் ஒன்றா நிற்கிறாங்க. தமிழ்நாட்டு எலெக்ஷன் 71 ஆட்சி கலைச்சிட்டு இந்திரா காந்தி அப்போ தான் நேரு எல்லாம் இறந்து அது பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு இந்திரா காங்கிரஸ்னு தனியாக ஆரம்பித்து தேர்தலில் நிற்கிறாங்க. இங்கே திமுக ஆதரவு, எம்பி சீட்டு அவங்க நிற்கிறாங்க, எம்எல்ஏ சீட்டு ஃபுல்லாக டிஎம்கே நிற்கிது. அதனால தான் 154 சீட்டு. எம்ஜிஆர் வேறு இருந்தாரா, நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க பாட்டெலாம் பாடினாரா, எல்லாம் சேர்ந்து 184 சீட்டு. திமுக வரலாற்றில் இல்லாத வெற்றி. காங்கிரஸ் அந்த சட்டமன்ற தேர்தலில் நிற்கல. பழைய காங்கிரஸ் கொஞ்சம் ஜெயிச்சாங்க. காமராஜர் காங்கிரஸ் மூப்பனார்லாம் அங்கே இருந்தார். இதுதான் நடந்தது. அப்போ இந்த வழக்கு யார் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூப்பனார் போடுறாரு, முரசொலி மாறன் போடுறாரு, அங்கே கோசி மணி திமுகவில் ஒரு பெரிய தலைவர், அவர் நாகநாதன் ஜெகநாதன் ஒருத்தர் விவசாய சங்கம், இவங்க 4 பேர் சேர்ந்தான் போடுறாங்க. இதில் 3 பேர் வாபஸ் வாங்குறாங்க. மூப்பனார், முரசொலி மாறன், இது அனைத்து கட்சி கூட்டம் கூட்டியும் வாபஸ் வாங்குறாங்க. அந்த ஜெகநாதன் மட்டும் வாபஸ் வாங்க மாட்டேன்றாரு. அப்புறம் அது அப்படியே போயிடுது. 3 பேர் வாபஸ் வாங்கிட்டு அப்புறம் என்ன ஆகுது அந்த வழக்குக்கு? அப்போ இந்த இது அப்படியே காலங்கள் ஓடுது. இப்போ மேட்ரு பேக் டு தி பெவிலியன். இந்த சட்டமன்றத்தில் இந்த நடுவர் மன்றம் அப்படின்னு அமைச்சு ஒத்துக்கிட்டு, ஒருவேளை நடுவர் மன்றம் அமைச்சா என்ன ஆகுனா, இந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி மாதிரி நடுவர் மன்றம் தானே வச்சுக்கலாங்க அப்படின்னு சிவகுமார் வருவார், இங்கே வருவார் போவார், எல்லாம் பார்த்து பேசுவாங்க. அங்கே அணையை கட்டின்னு இருப்பான். நீ எங்கேருந்து போய் தடுப்பீங்க? நடுவர் மன்றம் தானே அமைச்சிருவோம், இதோ அதுக்கான ஒரு குழு போட்டிருக்குது, அதில் என்ன உண்மை தன்மைன்னு ஆராய்ஞ்சி நடுவர் மன்றம் அமைப்போம் இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் எங்கே கொண்டு போனீங்களோ அங்கங்கே கொண்டு போனோம். ட்ரிபுனல் கொண்டு போய் தான் அணை கட்டுறான். அது உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தடை விதிச்சிருக்குது. தொலைச்சி கட்டுருவான்னு சொல்லிக்குது உச்சநீதிமன்றம். ஆணைய முடிவெல்லாம் மீறினீங்க அவ்வளோதான். அப்போ அங்கே தான் கொண்டு போகணும், பிரதமர்கிட்ட நெருக்கணும், ஜல்சக்தி இது பண்ணணும். இங்கெல்லாம் வேணாம், நடுவர் மன்றம் தனியாக கேட்போம் திமுக உருட்டி விட்டோன்னே அதில் இவர் போய் மாட்டினார் பாருங்க. அங்கே தான் தெரிஞ்சது இவருடைய அனுபவமின்மை. அப்போ என்ன ஆச்சுன்னா, இதை பண்ணியிருந்தாங்கன்னா இப்போவும் அவங்க நடுவர் மன்றம் தான் இது பண்ணுறாங்க. இப்போவும் சொல்கிறேன், பாதி அதிகாரிகள் திமுக சேர்ந்தவங்க, திமுக மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க, பாதி பேர் எனக்கு என்னன்னு கை கழுவுறவங்க. இவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு இந்த மேகதாட்டுக்காக ஒரு அணை பிரச்சனை, ஒரு இது கட்டுறோம், அது நடுவர் மன்றம்னு கேட்டு கோரிக்கை வச்சு நீங்கள் மத்திய அரசுலாம் போனீங்கன்னா
உங்களை அப்படியே டைவர்ட் பண்ணி இந்த மேகதாட்டை கட்டி முடிச்சுடுவாங்க. அப்போ என்ன இதுலேருந்து என்ன தெரியுது, திமுக மாதிரி தான் தாவேகா செயல்படுது இந்த விஷயத்தில். அவங்க அப்படியே சைலண்டாக திமுக மாதிரி இல்லைங்க, அவருக்கு எல்லாம் தெரியுங்க, தெரிஞ்சு அவர் சுயநலத்தில் விட்டாருங்க. இவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க, அதாங்க பிரச்சனை. அதான் சார், இப்போ எதுவுமே இதில் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் ஒரு சைடு ஆனால் போயிட்டே இருக்கும், இதில் வந்து தலையிடாது. இல்லை இப்போ போயிட்டாங்க, கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. அந்த கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு மூலிமா தாங்க அதை நிறுத்தணும். ப்ளஸ்ஸு இங்கே அனைத்து கட்சி கூட்டம் அதெல்லாம் போட்டு நிறுக்கணும். ஏன்னா ஆணையமும் ஜல்சக்தி மினிஸ்ட்ரியும் பர்மிஷன் கொடுக்காத வரைக்கும் மேகதாட்டில் ஒரு செங்கலை கூட வைக்க முடியாது. அப்போ நீங்கள் அதுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கணும். அது இவர் என்ன தவறுனார்ன்றது பின்னாடி வர்றேன். 71க்கு மறுபடியும் பேக் டு தி ஃபியூச்சர் வந்துடுவோம். அப்போ இந்த மாதிரி நடந்த உடனே இப்படி இழுத்து எனக்கு என்னென்னு விட்டு போயிட்டார். இதில் இன்னொரு அவர்கள் செய்த துரோகம் கலைஞர் துணை போனது என்னன்னா, 1924 ஒப்பந்தம் இருக்குல்ல, 74ல் 50 வருஷம் ஏற்கனவே பேசியிருக்காங்க. 50 வருஷம் பொறுத்து ரிவ்யூ பண்ணலான்னு. அப்போ கர்நாடகா சொல்லுது 50 வருஷத்தில் எவ்வளோ மாறிடுச்சு, எங்களுக்கு பாசன வசதி இடம்லாம் பெருசாகிடுச்சு, அதனால் நாங்கள் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம் அப்படி இப்படின்னு. அப்போ இவர் 71ல் வழக்கு வாபஸ் வாங்கிட்டாரா? அந்த வழக்கு இருந்திருந்தா அதோடு இதை அனெக்ஸ் பண்ணி ஒரு இடைக்கால தீர்ப்புன்னு அதை வாங்கியிருக்கலாம். இப்போ இதுக்கு தனியாக போக வேண்டியதாக இருந்தது. அப்போவும் காங்கிரஸ் ஆட்சி, இவர்கள் தான் இது மத்தியில் மாநிலம்லாம். இவருக்கு 74ல் ஏகப்பட்ட பிரச்சனை, இங்கே அரசியலில் பிரச்சனை. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, ஊழல் புகார் கொடுக்குறாரு, எம்ஜிஆருக்கு இந்திரா காந்தி சப்போர்ட்டு, இவருக்கு ஏகப்பட்ட நெருக்கடி, இது எல்லாம் போகுது. அப்போது இந்த பிரச்சனை வரும்பொழுது இவர்கள் தமிழக அரசு போட்டு நெருக்கணுமா வேணாவா? அது எதுனா ரிவ்யூ பண்ண மாட்டீங்க, புது ஒப்பந்தம் போடுங்க. இல்லை வேணாம், இந்த ஒப்பந்தமே காலாவதி ஆகலை, கோர்ட் அப்புறமா சொல்லிடுச்சு. கோர்ட்டுக்கு போனோன்னா ஒப்பந்தம்லாம் எந்த காலத்தையும் காலாவதி ஆகாது, அது அப்படியே தான் தொடரும். அதனால் அந்த பகிர்மானம் எவ்வளோன்றது மட்டும் அது ட்ரிபுனல் வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அதை தாண்டி மற்ற விஷயங்கள்லாம் 1956 அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இதுக்கு ஏற்ற மாதிரி முடிவெடுக்கணும். கட்டுமானங்கள் எல்லாமே இந்த ஒப்பந்தத்தில் உட்பட்டது தான் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் இவர் வந்து அதில் அந்த பீரியட்லையாவது கலைஞர் ஸ்ட்ராங்காக இருந்து ஒரு தொடருது இல்லை, ரிவ்யூவையாவது ஒரு எழுத்துப்பூர்வமான ஒப்பந்தமாக போடணும், இனி அணை கட்டக்கூடாது, அப்போ தான் இந்த 2 அணைக்கு நாங்கள் இது பண்ணுவோம் அப்படின்னு ஒரு இதை கொண்டு போயிருந்தாருன்னா அந்த 74லையாவது ஒரு தீர்வு கிடச்சிருக்கும். ஏன்னா அடுத்தடுத்து போகிறதுக்கு கொஞ்சம் பயந்துருப்பாங்க. எனக்கு என்னென்னா அப்போவும் இது பண்ணாச்சு. சரி, இப்போ மறுபடியும் பேக் டு தி பெவிலியன். 71ல் 72ல் ஒரு வழக்கை வாபஸ் வாங்குறாருல, இதுக்கு பிறகு ஏகப்பட்ட பிரச்சனை நடக்குது. காவிரி தண்ணி விட மாட்டான், அது இதுன்னு. எம்ஜிஆரே போய் ராமகிருஷ்ண ஹெக்டேட்ட பேசுகிறாரு, குண்டுராவ் மூலிமா ராமகிருஷ்ணகிட்ட பேசி 77ல் ஏதாவது தண்ணி கொஞ்சம் கூடுதலாக பெறலான்னு ட்ரை பண்ணுறாரு. நம்மால் என்ன பண்ணுவார், எப்போ நல்லது நடக்குதோ அன்றைக்கி ஒரு அறிக்கை விடுவார், உடன்பிறப்பே உனக்கு தெரியாதா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி. கூடுதல் நீரை இவர் பெறாமல் தமிழகத்திற்கு துரோகம் இழைத்தால் என்ன செய்ய அப்படி இப்படின்னோடனே எம்ஜிஆர் பயன்ட்டார். ஏதாவது நடந்து அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி விவசாயிகளுக்கு எதிராக, அப்போனா விவசாய போராட்டம்லாம் பெருசாக போய்கிட்டு இருக்குது, துப்பாக்கி சூட் லெவலுக்கு. இதே பெருசாகிட்டு இப்போ பண்ணுறாங்கல்ல, அதே தான். அப்போ அது ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சுன்னா எம்ஜிஆர் பேக் அடிச்சிட்டார். இது எதுக்கு வம்பு, கோர்ட்டு மூலிமா போகலான்ட்டு அப்படியே விட்டார். இது இப்படியே தொடருது. இந்த 72ல் வழக்கு போடாமல் இது பண்ணாங்க, அந்த இருந்தார்ல இவர் ஜெகநாதன், அவரெல்லாம் வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் 83ல் வழக்கு போடுறார் உச்சநீதிமன்றத்தில், ட்ரிபுனல் அமைக்கணும் அப்படின்னு. எம்ஜிஆர் கொண்டு போன அந்த வழக்கு 83ல் நடக்குது. அப்புறம் எம்ஜிஆர் இறந்து போகிறாரு, புது கவர்மெண்ட் வருது, 89ல் இவர் வராரு. 90ல் காவிரி நதி நீர் தீர்ப்பாயம் அமைச்சு உச்சநீதிமன்றம் உத்தரவு போடுது இந்த வழக்கில். அப்போ விபி சிங் உடனடியாக அதை விபி சிங் கவர்மெண்ட்டை கொண்டு வராங்க. அதற்கு பிறகு இதற்கான இறுதி தீர்ப்பு, அது அது அதில் சில டிஸ்பியூட்டு மேல்முறையீடு அதுன்னு போய் இறுதி தீர்ப்பு 2007ல். நீங்கள் கேட்டிங்களா, 72 to 2007 பார்த்துங்க எத்தனை வருஷம் ட்ராவல்னு. அதனால் இந்த விவகாரத்தில் 72லேயே வாபஸ் வாங்காமல் இழுத்துருந்தா ஒருவேளை 80ல் இல்லை 90ல் கூட ஒரு தீர்ப்பாயம் வந்திருக்கும், இறுதி தீர்ப்பு அதுன்னு வந்து ஏதாவது நடந்திருக்கும். இப்போ இதுக்கு பிறகு 2018ல் பல வழக்குகள் பல இதுக்கு பிறகு ஆணையத்தை அமைக்குது. இதில் என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ தண்ணி கொடுக்கணும் அப்படின்றது ஒரு இது ஓடுது. அப்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்கிறாங்க.
177 டிஎம்சி தண்ணின்னு கரெக்டாக இறுதியாக ஒரு இது கொண்டு வர்றாங்க. அப்போது இதே பிரச்சனை, பெங்களூருக்கு குடி தண்ணீர் இல்லை அது இதுன்னு. அப்போ அதுலேருந்து 5 டிஎம்சியை குறைச்சிட்டு 172 ஆக்கி நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பிலிகுண்டு இதுவோ அந்த இதுலேருந்து வரணும்னு சொல்லிட்டு இறுதி தீர்ப்பு. அதில் காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கிறாங்க. ஆணையத்துடைய வேலை என்னென்னா ட்ரிபுனல் கொடுக்குற அந்த உத்தரவை அமல்படுத்தணும். இப்போ 4.5 டிஎம்சி தண்ணி அதில் செக் பண்ணி 4.5 டிஎம்சி கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறது, அதை அமுல்படுத்துகிற வேலை இதெல்லாம் காவிரி மேலாண்மை ஆணையம் பார்த்துக்கும். ஆனால் அது சொல்லியும் மதிக்காமல் போனதெல்லாம் நடந்தது. உச்சநீதிமன்றத்தில் பல வழக்குகள் கடுமையாக எச்சரிக்கைலாம் நடந்தது. இப்போ இந்த விவகாரம் நடந்துகிட்டு இருக்கும்போது 2013 சரி அது கொஞ்சம் முன்னாடி வரேன். 1999 முதல் முறையாக மத்திய அரசில் 98 காங்கிரஸ் இவங்க ஏடிஎம்கே பிஜேபி கவர்மெண்ட் ஒரு வருஷம் அதை விட்டுருங்க. 99 முதல் முறையாக 1999 வாஜ்பாய் அமைச்சரவையில் 5 ஆண்டுகள் முழுமையாக திமுக இருந்தது. என்ன பண்ணாங்க? காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கிறது, தீர்ப்பாயம், இந்த ட்ரிபுனல் கொண்டு வர்றது, ஏதாவது ஒரு சட்டமாக்குறது, இல்லை நதிநீர் பிரச்சனையை ஒரு தேசிய இதை 1956 அந்த இன்டர்ஸ்டேட் இதை வந்து முழுமையாக அமல்படுத்துறதுக்கான இது பார்லிமெண்ட்டில் ஏதாவது கேட்டால் நான் அது பண்ணால் கடிதம் எழுதுனேன் அது இதுன்னுவாங்க. அதற்கு பிறகு 15 ஆண்டுகள் மொத்தம் இவர்கள் மத்தியில் ஆட்சியில் இருந்திருக்காங்க திமுக. தமிழ்நாட்டில் காவிரி பிரச்சனைக்காக கர்நாடக அரசை மத்திய அரசை பணிய வைத்து கொண்டு வரதுக்கு என்ன பண்ணீங்க? உங்களை நம்பி ஆட்சி இருந்த காலம்லாம் உண்டு, என்ன பண்ணீங்க? 2018 பல விஷயங்கள் ஜெயலலிதா தான் உச்சநீதிமன்றத்தில் இந்த பிரச்சனையை தமிழ்நாடு சார்பாக கொண்டு போய் நீதிமன்றம் மூலிமா தான் தீர்க்கணும்னு சொல்லிட்டு நடுவர் மன்றம் அமைக்கிறதுலேருந்து பல விஷயங்கள் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அது பண்ணதுடைய விளைவு தான் அதுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஒரு தீர்வு. 2013 மேகதாட்டு பிரச்சனையை கிளப்புறாங்க. நாங்கள் வந்து ஒரு சின்ன அணை கட்ட போகிறோம் குடிநீர் இதுக்காக அதுன்னு. அப்போவும் கடுமையாக ஜெயலலிதா தான் எதிர்த்து, அந்த கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் எதிர்த்து உச்சநீதிமன்றம் போகுது. இது அந்த டிஸ்பியூட் இருக்குது. அந்த பீரியட்லேயும் மத்தியில் நீங்கள் தான் இருக்கிறீங்க. அதற்கு பிறகு இந்த இது ஒவ்வொரு தடவையும் அப்புறம் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் அவங்க பண்ணுறாங்க. காவிரி பிரச்சனைக்காக அவர்கள் பார்லிமெண்ட்டை ஒரு 12 நாள் ஸ்தம்பிக்க வைக்கிறாங்க, பெரும் போராட்டம் நடத்தி. அதற்கு பிறகு 2019 மிருகவெறி மெஜாரிட்டியோடு வர்றீங்க, 38 எம்பி ஜெயிக்கிறீங்க திமுக. பார்லிமெண்ட்டில் என்ன பண்ணீங்க? மேகதாட்டுக்காக, அந்த காவிரி இஷ்யூக்காக. அதற்கு பிறகு 2019 அப்புறம் 2024 10% வர்றீங்க. என்ன பண்ணீங்க காவிரி இஷ்யூக்காக? 5 ஆண்டு காலம் 21 to 26 என்ன பண்ணீங்க? நீங்கள் தான் இருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு மேகதாட்டு அணை கட்டுவது உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் தம்பிமுன் அன்சாரி பேசுகிறார். டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவர். அவருக்கு தெரியாதா இந்த வரலாறுலாம்? எதுவுமே நடக்காத மாதிரி அவர் சொல்கிறாரு, ஏய் நிர்மல்குமார், நீ ஜட்டி போடாமல் வாயில் விரல் சுப்பியிருந்தப்பவே எங்கள் இவர் அந்த இது அமைச்சவர் 71 72 கதையை தான் இப்போ சொன்னேன். நிர்மல்குமார் மட்டும் இல்லை, நீங்கள் ஜட்டி போடாத காலத்திலேயே தமிழ்நாட்டுக்கான உரிமையை 72 விட்டு கொடுத்து அந்த வழக்கை அன்றைக்கி மட்டும் வாபஸ் வாங்காமல் உச்சநீதிமன்றத்தில் நடத்தியிருந்தால் இன்றைக்கி நிலமையே வேறு இல்லை. ஏன் வாபஸ் வாங்கினீங்க? 74 ஏன் அந்த ரிவ்யூ பண்ணுன்றதையாவது ரிவ்யூ பண்ணியாவது அதை ஒரு ஒப்பந்தமாக மாற்றணும்ல, ஏன் அதை மாற்றாமல் விட்டீங்க? அதில் இன்னொரு கதைலாம் சொல்லுவாங்க, நமக்காண்ட டிஎம்சி தண்ணி அதிகமான இது டிஎம்சி தண்ணியை பாதியாக குறைச்சிட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நிரூபிக்கப்படலை. அது வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஏற்ற மாதிரி அந்த ட்ரிபுனல் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் இந்த 2 விஷயத்தை விட்டுட்டிங்களே, அழுத்தம் எங்கே கொடுக்கல, எங்கே கொடுத்தீங்க அழுத்தம்? தமிழ்நாட்டு உரிமைகள் வந்த பொழுது ஜெயலலிதா மாதிரி விட்டு கொடுக்காமல் போராடிருக்கீங்களா? மத்திய அரசே பேச்சுவார்த்தை அதுனா கூட நோ உண்ணாவிரதம் இருந்தாங்களா ஒரு தடவை? இப்படிதான் அப்படின்ற ஒரு பயத்தை ஏற்படுத்தினாங்களே, அந்த இது ஏன் பண்ண முடியல? இதுதான் காவிரியின் வரலாறு. இன்றைக்கி வந்துக்கிட்டு மேகதாட்டு பிரச்சனையை உடனே கட்டித்தர வேண்டும் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. சூப்பர் சார், ரொம்ப அழகாக உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணிங்க. மீண்டும் ஒரு சந்திப்போம். நன்றி சார்.